உச்சந்தலை முடி உதிர்தலும் உள்ளங்கால் நடை தளர்வதும் ஊன் உருகி உயிர் குன்றச் செய்யும். உங்களுக்கு முடி கொட்டுதல் அதிகமாக இருக்கிறது, கால் எளிதாக தளர்ச்சி அடைந்து விடுகிறது, அதே போன்று கால் ஆட்ட தோன்றுகிறது அப்படின்னா முக்கியமாக நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய ஒரு சில மருத்துவ பரிசோதனைகள் பற்றி இன்னைக்கு நான் சொல்றேன். நம்பர் 1 உங்களுடைய சீரம் ஃபெரிட்டின் லெவல் என்ன அப்படின்றத பாருங்க. நம்பர் 2 உங்களுடைய தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் TSH டெஸ்ட் பாருங்க. மூன்றாவதாக உங்களுடைய விட்டமின் டி லெவல்ஸை பாருங்க. நான்காவதாக கால்சியம் டெஸ்ட் அதையும் எடுத்துக்கோங்க. ஐந்தாவதாக மிக முக்கியமாக விட்டமின் B12 டெஸ்ட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி லேபில் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்கும். இந்த டெஸ்ட்டை நீங்கள் எடுத்து மிக முக்கியமாக பார்த்துக்கிட்டு இதில் என்ன டெஃபிஷியன்சி உங்களுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொண்டு அதை முறையாக ஒரு மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய பாதிப்புகளில் இருந்து எதிர்காலத்தில் உங்களை தற்காத்து கொள்ள முடியும். இந்த சீரம் ஃபெரிட்டின் குறைவாக இருந்தால் உங்களுக்கு அயர்ன் டெஃபிஷியன்சி அனிமியா வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. TSH உங்களுக்கு கூட இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஹைப்போதைராய்டிசமாக இருக்கலாம், இல்லை ஹாஷிமோட்டோ தைராய்டிஸாக இருக்கலாம். TSH லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிறது அப்படின்னா உங்களுக்கு ஹைப்பர் தைராய்டிசமாக இருக்கலாம், இல்லை கிரேவ்ஸ் டிசீஸாக இருக்கலாம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா விட்டமின் B12 உங்களுக்கு கம்மியாக இருக்கிறது அப்படின்னா B12 ரொம்ப முக்கியம். உங்களுடைய DNA அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய மரபணு பதிவுகளை புதுப்பிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் எதற்கு உண்டு அப்படின்னா B12க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது உங்களுடைய என்டையர் பாடி மெட்டபாலிசத்துலேருந்து உங்களுடைய பாடி க்ரோத்லேருந்து உங்களுடைய என்டையர் ஃபிசியலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் வரைக்கும் இன்டெகிரிட்டி மெயின்டைன் பண்ணுறது முழுக்க முழுக்க B12. ஸோ இந்த B12 குறைவாக இருந்தால் இது எல்லாமே டோட்டலாகவே உங்களுக்கு பாதிப்புக்கு உள்ளாகும். அப்போ B12 உங்களோட ரத்தத்தின் சிவப்பணுக்களை உருவாக்க செய்யும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலத்தை இயங்க செய்யும், உங்கள் இருதய தசைகளை முறையாக இயக்க செய்யும், ரத்த நாளங்களை முறையாக இயக்க செய்யும். விட்டமின் டி எடுத்துக்கிட்டீங்கன்னா இருதயத்தில் இருக்கக்கூடிய உங்கள் செல்களின் இறப்பு மயோகார்டியல் இன்ஃபாக்ஷனை தடுக்கும். இரண்டாவதாக மூளையில் ஏற்படக்கூடிய இந்த பக்கவாதம் நம்ம சொல்லக்கூடிய ஸ்ட்ரோக்கை தவிர்க்கும். மூன்றாவதாக கேன்சர் வராமல் உங்களை பாதுகாக்கும். அடுத்தது எளிதாக உடல் எலும்புகள் சிதலமடைந்து விடாமல் ஃப்ராக்சர்ஸ் ஏற்படாமல் இது உங்களை பாதுகாக்கும். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வராமல் இது பாதுகாக்கும். மிகவும் முக்கியமாக ப்ரீ மெச்சூர் ஏஜிங் அப்படின்பாங்க, வயது மூப்பு அப்படின்றது குறைந்த வயதிலேயே ஏற்படாமல் உங்களை நல்ல ஒரு மெருகேற்றமான ஒரு முகப்பொழிவுடன் உங்களை வைத்திருக்கும். இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த ஐபிடின்னு நம்ம சொல்லுவோம், இரிட்டபிள் பவுல் டிசீஸ் இன்னைக்கு அநேக பேருக்கு இருக்குது பார்த்தீங்களா. இது விட்டமின் டி டெஃபிஷியன்சியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து டயபெட்டிஸ் வராமல் தடுக்கும். மிக முக்கியமாக இன்னைக்கு அநேக பேருக்கு இருக்கக்கூடிய இந்த ஹைப்பர் டென்ஷன், இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சியை நீங்கள் செக் பண்ணிட்டு இதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் இல்லாமல் ஆயிடலாம். அடுத்ததாக கால்சியம். ஸோ இந்த கால்சியம் வெறுமனையாக நம்ம கால்சியமாக எடுத்துக்கொண்டோம்னா அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது விட்டமின் டியோட சேர்த்து எடுக்கும்போது தான் அந்த கால்சியத்துக்கும் ஒரு வேல்யூ கிடைக்கும் பாடியில். இந்த கால்சியம் பார்த்தீங்கன்னா விட்டமின் டியோட சேர்ந்து இருக்கும்போது முழுமையான பயனை உடலுக்கு கொடுக்கும். அப்போ கால்சியம் அப்படின்னா எலும்புக்கும் பற்களுக்கும் உறுதியளிக்கக்கூடியது நம்ம ஸ்கூலில் படிச்சிருந்த போதும் இதையும் தாண்டி இந்த கால்சியம் எதுக்கு மிக முக்கியமாக தேவை அப்படின்னா நம்மளுடைய தசை நார்கள் இயக்கத்திற்கு தேவை, நம்மளுடைய ஜீரண மண்டலம் முறையாக செயல்படுவதற்கு மிக முக்கியமாக தேவை. அடுத்ததாக நம்மளுடைய சுழற்சி மண்டலம்னு சொல்லக்கூடிய சர்க்குலேட்டரி சிஸ்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது. ஆகவே இந்த 5 மைக்ரோ நியூட்ரியன் டெஸ்ட்டை நீங்கள் பார்த்துக்கிட்டு இதில் எது டெஃபிஷியன்சியாக இருந்தாலும் நாளடைவில் அது உங்களுக்கு ஒரு கிரானிக் டிசீஸாக மாறுவதற்கு முன்பாக அதிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்காக முறையான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்திட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.